யாத்திராகமம் அதிகாரம் 4. 8 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பப்பட்ட மோசே. 2. முதல் அடையாளம் நிராகரிக்கப்பட்ட அரச செங்கோலும் பயன்படுத்தப்பட்ட மேய்ப்பனின் கோலும். 3. சர்ப்பத்தின் வால். 4. இரண்டாவது அடையாளம் மோசேயின் கை. 5. மூன்றாவது அடையாளம். 6. மோசேயும் விருத்த சேதனமும். 7. மோசேயின் வாயான ஆரோன். 8. அடையாளங்களும் விசுவாசமும். 1. தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பப்பட்ட மோசே. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் என அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று மோசே நினைத்திருந்தார். ஆனால் அவர்களோ அதை அறியாமல் உன்னை நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என வினவியதை நாம் 2வது அதிகாரத்தில் கண்டோம். அதன் பின்னர் எகிப்தை விட்டு மீதியான் வந்து 40 வருடங்கள் கடந்தது. இந்த 40 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கர்த்தர் மோசேயை சந்தித்து அவரை தலைவனாகவும் இஸ்ரவேல் ஜனங்களின் மீட்பனாகவும் எகிப்து தேசத்திற்கு அனுப்புகிறதை காணலாம். 2. முதல் அடையாளம் நிராகரிக்கப்பட்ட அரச செங்கோலும் உபயோகப்படுத்தப்பட்ட மேய்ப்பனின் கோலும். மோசே எகிப்தில் வாழ்ந்தபோது அவருடைய அரச கையில் இருந்த செங்கோலை கடவுள் பயன்படுத்தவில்லை. ஆனால் அவர் ஒரு எளிய மேய்ப்பனின் கையில் இருந்த கோலை பயன்படுத்தினார். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்று எகிப்தில் இருந்த அரச செங்கோலை கொண்டிருந்த மோசே நினைத்தார். இதை அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதை உடைத்து மேய்ப்பனாய் பயிற்றுவித்து மேய்ப்பனின் கையில் இருந்த கோலை இரட்சிக்க பயன்படுத்தினார். மாம்ச முயற்சியினால் அல்ல, கர்த்தருடைய வழி நடத்துதலே வெற்றியை தரும் என்பதற்கு இது அடையாளம். 3. சர்ப்பத்தின் வால். சர்ப்பத்தை பிடிப்பவர்கள் அது தீண்டாதவாறு முதலில் அதன் வாயை மூடி அதை பிடிப்பர். ஆனால் கர்த்தர் மோசேயை சர்ப்பத்தின் வாளை பிடித்து தூக்கும்படி கூறினார். மோசே கையை நீட்டி சர்ப்பத்தின் வாளை பிடித்தார். 40 வருட வனாந்தர மேய்ச்சலில் மேய்ப்பனாக பல ஆபத்துக்களிலிருந்து மந்தையை மோசே காத்திருப்பார். மிருகங்களை கையாளும் அவரது நம்பிக்கையை இந்த மேய்ப்பனான காலம் அதிகரித்திருக்கும். அடையாளத்தில் மோசேயின் கையில் இருந்த கோல் பயன்படுத்தப்பட்டது போல கர்த்தரும் நம்முடைய கையில் இருப்பதை பயன்படுத்த விரும்புகிறார். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 31வது வசனத்தில் சம்காரின் கையில் இருந்த தாற்றுக்கோல் பயன்படுத்தப்பட்டது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 49வது வசனத்தில் தாவீதின் கையில் இருந்த கவனும் கல்லும் பயன்படுத்தப்பட்டது. நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் சிம்சோனின் கையில் இருந்த கழுதையின் தாடை எலும்பு பயன்படுத்தப்பட்டது. இவ்விதமே நம்முடைய கையில் நாம் ஏற்கனவே பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் என்பது அதிக நிச்சயம். 4. இரண்டாவது அடையாளம் மோசேயின் கை. முதல் அடையாளத்தில் மோசேயின் கையில் இருந்த கோல் பயன்படுத்தப்பட்டது. இந்த 2வது அடையாளத்தில் மோசேயின் கை பயன்படுத்தப்படுகிறது. முதல் 2 அடையாளங்களும் கர்த்தர் தீய நிலைக்கு மாற்றப்பட்டவைகளை திரும்பவும் அதன் மூல நிலைக்கு மாற்ற வல்லவர் என்பதை குறிக்கிறது. அதாவது கர்த்தரின் கரத்தில் அவர் சாயலில் இருந்த மனிதன் பாவ நிலைக்கு மாறினான். அந்த தீய நிலையில் இருக்கும் மனித வாழ்வை
திரும்பவும் ஆதி நிலைக்கு மாற்ற கர்த்தர் வல்லவர் என்பதற்கான அடையாளமாகும். மேலும் கர்த்தருடைய கையாய் அவருடைய கோலாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் தற்போது அடிமைகளாய் ஒரு சர்ப்பத்தை போன்று வெண்குஷ்டம் கொண்ட கையை போன்று மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களை அவர்களது ஆதி நிலைக்கு மாற்ற கர்த்தர் திட்டம் கொண்டார் எனவும் பொருள்படும். 4. மூன்றாவது அடையாளம். வெட்டாந்தரையில் ஊற்றப்பட்ட தண்ணீர் இரத்தமாதல் என்பது நியாய தீர்ப்பின் அடையாளமாகும். ஏனெனில் நியாய தீர்ப்புக்கு பின் வேறு பரிந்துரையாடல் இல்லை. இங்கே தண்ணீர் இரத்தமாக்கப்பட்ட பின் நதியில் சேர்க்கப்படவும் இல்லை, தன் ஆதி இயல்பை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. 6. மோசேயும் விருத்த சேதனமும். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையானது உடன்படிக்கையின் விருத்த சேதனமாகும். விருத்த சேதனம் இல்லாத ஆத்துமா தன் ஜனத்தாரோடு இராதவாறு சங்கரிக்கப்படும் என அவர் கூறியிருந்தார். அப்படி இருக்க மோசே விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. எனவே வழியில் அவர் அழிக்கப்பட இருந்த நிலையில் மோசேயின் மனைவி விருத்த சேதனத்தின் மூலம் அவரை காப்பாற்றுவதை காண்கிறோம். 6. மோசேயின் வாயான ஆரோன். கர்த்தர் மோசேயை தலைவனாக மீட்பனாக அனுப்பியபோது அவரால் முதலில் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஜனங்கள் தன்னை நிராகரித்து விடுவர், தான் வாக்கு வல்லவன் அல்ல, தான் மந்தநாவு உள்ளவன் என பல்வேறு எதிர்மறையான கருத்துக்கள் அவரது இருதயத்தில் இருந்தனர். எனினும் கர்த்தர் அவரை அனுப்ப திட்டம் கொண்டதினால் ஆரோனை மோசேக்கு வாயாக கொடுத்தார். ஆரோன் மோசேயை சந்திக்க எதிர்கொண்டு வருவதை நாம் காண்கிறோம். 8. அடையாளங்களும் விசுவாசமும். ஒரு மெய்ப்பனின் கோலை கொண்டிருந்த மோசே கர்த்தர் அவரை சந்தித்த பிறகு தேவனுடைய கோலை உடையவராய் அடையாளங்களை செய்கிறவராய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் சந்தித்தார். அவர்கள் முன் அடையாளங்களை செய்து காண்பித்தார். இது ஜனங்கள் அவரை விசுவாசிப்பதற்கு ஏதுவாய் அமைந்தது. அவர்கள் தாம் கர்த்தருடைய சமூகத்தில் நினைக்கப்பட்டதை எண்ணி கர்த்தரை தொழுது கொண்டனர். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தில் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் என வாசிக்கிறோம். அடையாளத்தை கேட்கிற யூதர்களின் ஆதி நிலை இங்கு தொடங்குகிறது. அடையாளத்தை கண்டு விசுவாசிக்க ஆரம்பிக்கின்றனர். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. யாத்திராகமம் 4வது அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளில் எதையாவது அப்பா நாங்கள் செய்யாமல் தேவ கோபத்துக்கு ஆளாகி இருந்தோமேயானால் தேவரீர் எங்களுக்கு தயவாய் அதை சுட்டி காட்டி எங்களுடைய மீறுதல்களை மன்னித்தருளும். அப்பா, தேவரீர் எங்களை ஊழியத்திற்காகவோ மற்ற காரியங்களுக்காகவோ முன்குறித்து அழைக்கும் போது சாக்குப்போக்கு சொல்கிறவர்களாய் இல்லாமல், எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாக இல்லாமல் முழுமையான அர்ப்பணிப்போடு ஊழியத்தை செய்ய எங்களுடைய கரங்களை தேவன் பயன்படுத்துவதற்கு அப்பா அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமை தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.